பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 122:7. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இங்கே சங்கீதக்காரன் இங்கே சொல்றத பாருங்க. ஆரோகண சங்கீதம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கம் மதில் நிறைந்த பாதுகாப்பு ஒரு பகுதிக்கு தான் அலங்கம் என்று பெயர். தேசத்தினுடைய பாதுகாப்பு அலங்கம் என்று சொன்னால் மதில் சுவர். ஆகவே எருசலேமை சுற்றிலும் மிகப்பெரிய மதில் சுவர் இருந்தது. அதே போல இங்கே ஆண்டவர் சொல்கிறார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப பாதுகாப்பு இருந்தால்தான் சமாதானம் இருக்கும். ஆகவே வீட்டை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் இருக்கும்போது அந்த வீடு பாதுகாப்பாக இருக்கிறது. அதே போல நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு எப்போ பாதுகாப்பு இருக்குன்னா, எப்பொழுதெல்லாம் ஊக்கமாய் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தூதர்கள் நம்முடைய சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார்கள். அப்போ பாதுகாப்பு இல்லைன்னா சமாதானம் இருக்காது. அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும். சமாதானம் இல்லைன்னா சுகம் இருக்காது. ரெண்டாவது, உன் அரண்மனைக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே, உன் சபைக்குள்ளே, உன் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே, உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் இருப்பதாக, அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக. இதை தேவனாகிய கர்த்தர் செய்கிறார். அருமை தெய்வ பிள்ளையே, முதலாவது அலங்கம் என்கிற உன் வீட்டை சுற்றிலும், உன் வாழ்க்கையை சுற்றிலும், உன் குடும்பத்தை சுற்றிலும், உன்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் பெரிய பாதுகாப்பு என்கிற அரண் இருக்கிறதே, அதுக்குள்ளே சமாதானம். அடுத்தது, உன் அரண்மனைக்குள்ளே சுகம். பாதுகாப்பு இல்லாமல் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லாமல் அரண்மனைக்குள்ளே சுகம் இல்லை. ஆகவே பாதுகாப்பை தருகிற தேவன், சமாதானத்தை தருகிற தேவன், சுகத்தையும் தந்து எல்லா விகடங்களுக்கு நம்முடைய விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். கேட்கிற உங்களுக்குள்ளே, உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாவதாக என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையினுடைய எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.